சென்னை திருவொற்றியூரில் அதிமுக வேட்பாளர் குப்பன் 7வது வார்டு பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது திடீர் உட்கட்சி மோதல் வெடித்தது. பிரச்சார வாகனத்தில் வேட்பாளரின் மகன் கார்த்திக் மற்றும் மாணவரணி நிர்வாகி கோகுலகிருஷ்ணன் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆவேசமடைந்த கோகுலகிருஷ்ணன் சட்டை கிழிந்த நிலையில் வாகனத்தில் இருந்து கீழே இறங்கியதால் தொண்டர்களிடையே தள்ளுமுள்ளு உருவானது. தன்னை சிலர் தாக்கிவிட்டதாக கூறி கோகுலகிருஷ்ணன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயில் தொகுதி அதிமுக வேட்பாளர் பெஞ்சமினை ஆதரித்து அக்கட்சியின் நட்சத்திர பேச்சாளரும் நடிகருமான வையாபுரி பரப்புரையில் ஈடுபட்டார். அடையாளமட்டு மற்றும் நொடம்பூர் பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் வீதி வீதியாக சென்ற அவர் மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி 2026 வரப்போவது அதிமுக ஆட்சி என தனது பாணியில் அடுக்குமுடியில் பேசி ரகடையாக வாக்கு சேகரித்தார். வையாபுரியின் இந்த பேச்சு அங்கிருந்த வாக்காளர்களிடையே பெரும் வரவேற்பையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியது. காசியில விசாலாட்சி 2026 ஆள போறது அம்மா ஆட்சி. அதுக்கு நீங்க தான் சாட்சி. பிறந்த குழந்தை முதல் வயசான முதியோர் வரைக்கும் அத்தனை பேர் என்ன இப்படி பாக்குறீங்க? மறக்காம ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுருங்க. சேலம் தெற்கு தொகுதி தாவேகா வேட்பாளர் தமிழன் பார்த்திபன் தாதகாப்பட்டி, லைன்மேடு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தாய்மார்களின் காலில் விழுந்து தனக்கு ஒருமுறை வாய்ப்பளிக்குமாறு கேட்டுக் கொண்டார். இதேபோல் ஓமலூர் தொகுதி தாவேகா வேட்பாளர் அதியமான் காடையாம்பட்டி பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பெற்றோரிடம் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க சொல்லி சத்தியம் வாங்குமாறு சிறுவர்களிடம் கூறி நூதனமாக வாக்கு சேகரித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் டி கிருஷ்ணமூர்த்தி திருத்தணி கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காசிநாதபுரம், வேலஞ்சேரி உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்ற அவருக்கு ஜேசிபி எந்திரத்தில் ஆபத்தான முறையில் நின்றவாறு தொண்டர்கள் மலர் தூவி வரவேற்பளித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சாந்தி ராமு கோத்தகிரி அருகே உள்ள அரவேணு மற்றும் தும்பூர் பகுதிகளில் தனது மனைவியுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேயிலை தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்களை சந்தித்த அவர் அவர்களின் சுமையை பகிர்ந்து கொள்ளும் விதமாக தேயிலை மூட்டைகளை தனது முதுகில் சுமந்து சென்று கொள்முதல் நிலையத்தில் இறக்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தொகுதி விசிக வேட்பாளர் எழில் கரோலின் அறிமுக கூட்டத்தில் பேசிய அமைச்சர் காந்தி கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஈகோக்களை தூக்கி எறிந்துவிட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் நகர பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மார்க்கெட் ரோடு, காமாட்சி அம்மன் கோவில் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று மக்களிடம் ஆதரவு திரட்டிய அவர் அங்குள்ள தேநீர் கடை ஒன்றில் அமர்ந்து பொதுமக்களுக்கு தேநீர் போட்டுக் கொடுத்து ஆதரவு திரட்டினார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கருவலூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த பொழுது அங்குள்ள சாலையோர தேநீர் கடையில் அமர்ந்து தேநீர் அருந்தியவாறு மக்களுடன் கலந்துரையாடி வாக்கு சேகரித்தார். தன்னை பற்றி அவதூறாக ரீல்ஸ் வெளியிட்ட ஐஜேகே வேட்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அமைச்சரும் குன்னம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளருமான சிவசங்கர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் திருமதி சரண்யா அன்பழகன் அவர்கள் உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை சொல்லி ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார். பொதுமக்களை சந்திப்பதற்கு திராணியற்று இந்த ரீல்ஸ்கள் மூலமாக ஏதோ ஒரு திசையை திருப்பலாம் என்கின்ற நோக்கத்தோடு அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கிலும் 10,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என சிவகங்கை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் செந்தில்நாதன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோழபுரம், அண்ணாநகர், பாரதி நகர், சலுகைபுரம், ஒக்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் செந்தில்நாதன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு விவசாயிகளுக்கு 1 ஹெக்டேருக்கு 15,000 ரூபாய் வழங்கப்படும் என்றார்.
புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் முத்துராஜா அலங்கரிக்கப்பட்ட குதிரையில் அமர்ந்தபடி வாக்கு சேகரித்தார். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட மச்சுவாடி பகுதியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்ற முத்துராஜா வாக்கு சேகரித்தார். அப்பொழுது வாக்காளர்களை கவரும் வகையில் அலங்கரிக்கப்பட்ட குதிரையில் அமர்ந்தபடி அவர் ஆதரவை திரட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் 100 வயது தம்பதியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சபாநாயகர் அப்பாவு கிராமமாக பரப்புரையில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர் மத கலவரத்தை தூண்டுபவர்களை தடுத்து நிறுத்தி அமைதியான தமிழகத்தை உருவாக்க உதயசூரியனுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். முதல்வர் அவர்கள் மதசார்பற்ற ஒரு ஆட்சியை நடத்துகின்றார். இந்தியாவில் எந்த பகுதியிலும் இல்லாத அளவுக்கு ஒரு அமைதியான ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. அது தொடர வேண்டும் என்றால் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றி சின்னமான உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சுனில் ஆனந்த் மாரியம்மன் கோவிலில் மனமுருகி வழிபாடு நடத்திவிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி அவர் விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் எஸ்.பி. வேலுமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செக்கம்புதூர், பழனிசாமி காலனி, ஐயப்பநாடி வீதி ஆகிய பகுதிகளில் அவர் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். செல்லும் இடமெல்லாம் அதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சர் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். சேலம் தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் லோகநாதனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டவர் கொரோனா காலத்தில் திமுக தான் மக்களை காப்பாற்றியதாகவும் கூறினார். இது ஒரு தேர்தலுக்காக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை நீ இல்லாமல் போயிருப்பாய், கொரோனாவில் இல்லாம போயிருப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கேவலமாக நீங்கள் இறங்கி விட்டீர்கள் என்று நினைத்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை தூக்கி எறியக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது. திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிடக்கூடிய கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் வாக்கு சேகரிப்பின் போது விசைத்தறி இயக்கினார். திருச்செங்கோடு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டவர் விசைத்தறி கூடங்களுக்கு சென்று தொழிலாளர்களின் குறைகளை கேட்டறிந்தார். காட்பாடி அருகே கரசமங்கலத்தில் கட்டப்பட்டுள்ள எம்ஜிஆர் ஆலயத்திற்கு சென்ற அமைச்சர் துரைமுருகன் மலர் தூவினார். எம்ஜிஆரின் பக்தரான முரளி என்பவர் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எம்ஜிஆருக்கு இந்த ஆலயத்தை அமைத்திருக்கக்கூடிய நிலையில் எம்ஜிஆரின் முழு உருவ வெண்கல சிலையை திமுக வேட்பாளரும் அமைச்சருமான துரைமுருகன் பார்வையிட்டார். குடியாத்தம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஃபரிதா தேநீர் கடையில் தேநீர் தயாரித்து கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தரைக்காடு பகுதியில் வாக்கு சேகரித்தவர் சூடான தேர்தல் பரப்புரைக்கு நடுவே சூடாக தேநீர் தயாரித்தார்.